இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா ஏன் இங்க இருக்க போறாங்க? எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல மேடம். தாய் மாதிரி இருக்கிற ஃபேக்டரிக்கு கொல்லி வைக்கிறேன்னு நினைச்சேன் மேடம். ஆனா என்ன பாசமா அண்ணனு கூப்பிடுற என் தங்கச்சிக்கு நான் இப்படி கொல்லி வைப்பேன்னு எதிர்பார்க்கல மேடம். அக்கா 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 ஐயோ அக்கா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் என் அக்காவை கொண்டு உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை கொல்ல போறேன், உன்னை கொல்ல போறேன்டா. இப்படி பண்ணிட்டீடா மேடம். என்ன கொன்னுடுங்க, நான் உயிர் வாழ கூடாது. நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் மேடம். எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். என்ன இவன் போலீஸ் எல்லாம் சொல்றான்? விஷயம் வெளியே போச்சுன்னா அப்புறம் என்கொயரியில என் பேர் வெளியே வந்துடும். போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டியா? இல்ல மேடம், இந்த தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இல்லனா இந்த பாவங்க பண்ணடி குழந்தை. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? பொண்டாட்டி குழந்தைங்களா? இங்க பாரு கிருஷ்ணா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மேடம். மீராவை கல்யாணம் பண்ணிக்கோ. மேடம், நீங்க என்ன பேசுறீங்க மேடம்? நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல மேடம், அப்படி தப்பு பண்ணி என் பொண்டாட்டி சாரதாவுக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னால துரோகம் பண்ண முடியாது. நீ மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அநியாயம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். தேவையில்லாம அவங்க உயிரை நீ பணைய வைக்காத. இங்க பாரு கிருஷ்ணா, நீ கஷ்டப்பட்டாலும் அவங்க நிம்மதியா இருக்கிறது தேவையா இல்ல அவங்க சாகணுமா? இங்க பாரு, மீராவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நாளைக்கு ஒருவேளை என் மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் தாலி அறுத்து தங்கச்சிய விதவையாக்க முடியாதுல்ல? உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு, உன் குடும்பமும் தப்பிப்பாங்க. உன் பொண்டாட்டி பசங்களுக்காக இது கூட செய்ய மாட்டியா? வாயை திறந்து பேசு கிருஷ்ணா. மேடம், நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல மேடம். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் மேடம். பிளீஸ் மேடம், என்னை காப்பாத்துங்க மேடம். இனிமே உன் வாழ்க்கை என் காலுக்கு கீழதான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி இந்த மொத்த சொத்தையும் நான் தான் அதிகாரம் பண்ணுவேன். இந்த மொத்த சமஸ்தானமும் எனக்கு தான் சொந்தம்.